கையேட்டை தேடுதல் ஆரம்பம். நாம் இந்த கையேட்டை தேடும் பயணத்தில் பல நபர்களை பார்க்கிறோம். தனி மனித சிந்தனையாளர்கள். இவர்கள் தங்களிடம் அந்த கையேடு இருப்பதாக கூறுகிறார்கள். இதனை அவர்கள் தத்துவ ஞானங்கள் என அழைக்கின்றனர். மதங்கள். இவை தங்களிடம் அந்த கையேடு இருப்பதாக கூறிக்கொள்கின்றன. இதனை அவை மத நூல்கள் என்று அழைக்கின்றன. அரசாங்கங்கள். இவை தங்களிடம் அந்த கையேடு இருப்பதாக சொல்லிக் கொள்கின்றன. இதனை அவை சட்டம் ஒழுங்கு என அழைத்துக் கொள்கின்றன. ஒவ்வொருவரும் தங்கள் கையேடுதான் சிறந்தது என்றும் தங்களது கையேட்டில்தான் தீர்வு இருக்கிறது என்றும் வாதிடுகிறார்கள். இப்போது அப்பாவியாக கையேட்டை தேடி வந்த நமக்கு குழப்பம் ஏற்படுகின்றது. இத்தனை கையேடுகளா என்று விழி பிதுங்கி நிற்கிறோம். கடைசியில் ஒரு முடிவை எடுக்கிறோம். இந்த கையேடுகள் நம்மை சோதிப்பதை ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு முதலில் நாங்கள் இந்த கையேடுகளை சோதிக்கலாம் என்று முடிவு கட்டுகிறோம். கையேடுகளுக்கான சோதனை ஆரம்பம்.